ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 இயர்ஸ் எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா கொஞ்சம் நைட்டில் கொஞ்சம் ஸ்டடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம 14-15 வருஷம் ஆகிருக்கும்னு நினைக்கலாம் மார்க்கெட்டுக்கு. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமானாலும் நீங்கள் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்றதை மறக்கக்கூடாது எப்பவுமே. எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, மார்க்கெட்டு அவங்களுக்கு தினமும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவர்கள் தான் மார்க்கெட்டில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு கர்வம் வந்தாவே மார்க்கெட் அவங்களுக்கு கீழே தள்ளி விட்டுரும். இது மார்க்கெட்டில் இருக்கிற நேச்சர். நான் இந்த 15-16 வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயம் அது. நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்தாலும் மார்க்கெட்கிட்ட பணிஞ்சு தான் ஆகணும், உங்களோட தோல்வி ஒத்துக்கு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயத்தை நான் நைட்டு கற்றுக்கிட்டேன், இன்னமும் கற்றுக்கிட்டு இருப்பேன், இன்னும் கற்றுக்குப்பேன். சரி, நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. டெய்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டு வரோம். அந்த லாஜிக் வீடியோ அப்படின்றது ஒரு 20 எபிசோட பண்ணியிருந்தேன். அதுக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா போதுமான லைக்ஸ் எதுவும் இல்லை, ரொம்பவும் கம்மியாக இருந்தது. சரி, அது அவ்வளோ நாங்கள் விரும்பலைன்னு நினைக்கிறேன் அந்த லாஜிக் வீடியோவை. ஒருவேளை லைக் பண்ண மறந்துட்டுருந்தீங்கன்னா போய் லைக் பண்ணுங்கள். ஒரு அட்லீஸ்ட் 250 லைக்ஸ் மேலே வந்தால் நம்ம அந்த வீடியோ கண்டினியூஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒன்லி நம்ம மார்னிங் அப்டேட் மட்டும் கண்டினியூஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50 சார்ட், இது 10 minutes டைம் ஃப்ரேம். ஓகே, நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏதாவது பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, செல்லிங் ப்ரெஷர், பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, அகைன் செல்லிங் ப்ரெஷர். இந்த லோவை கட் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் கொடுத்துருப்பாருங்க. அதாவது க்ளோஸ் கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு டைம் ஃபைனலாக இந்த டைமில் போய்ட்டு பிரேக் அவுட் பண்ணிடலான்னு போச்சு. இங்கேயும் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதாவது இந்த அட்டெம்ப்டில் பிரேக் அவுட் நடந்ததுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். இது இந்த பிரேக் அவுட்டில் 17,780 அபோவ் க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்டம் பார்க்கலாங்கிறது. அதோடைய லெவல் எங்கே இருக்கோ அந்த லெவல் டச் பண்ணிடும். இது 18,000 லெவலில் டச் பண்ணிட்டோம். இந்த லெவலில் பிரேக் அவுட் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு அகைன் உங்களுக்கு கீழே இந்த லோவை கட் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஃபாலிங் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி டிசிஷன் எடுத்தாச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 4 டைம் ட்ரை பண்ணியாச்சு. இந்த டைமும் அட்டன் கொடுக்கல அப்படின்னா கீழே ஃபாலிங் ஆகுது, யாராலும் தடுக்க முடியாது. அதாவது இந்த லோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது அதனுடைய ஃபஸ்ட் லெவல், இந்த லெவலை டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். கீழே லோ லெவல் கட் பண்ணிச்சு தான் இன்றைக்கி டிசிஷன் எடுத்துகிறோம். இது நிஃப்டி 50 இன்றைக்கி கரெக்டாக டிசிஷன் எடுத்துகிறோம். மேலே கட் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், அதனுடைய ஃபைனல் லெவலில் ரீச் பண்ணிடும் அப்பர் சைடு. முதல்ல இந்த ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அதாவது 17,780 லெவல் இருக்கலாம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். 17,780 லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் லெவல். அதே மாதிரி கீழே பாட்டம் லெவல் பார்த்திங்கன்னா 17,700 பிலோ
கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுனாவே நீங்கள் வந்து ரெடியாக இருக்கலாம். 17,700 கீழே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னாவே நீங்கள் ரெடியாக இருக்கலாம். கீழே ஒரு லெவலாக ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. பேங்க் நிஃப்டியில் பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரைம் குரூப்பில், அதாவது நம்ம வெபினார் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த 200 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம் அந்த பிரேக் அவுட்டில். இப்போ அந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட்க்கு வராங்களா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துடுறாங்களான்னு பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த லெவல் ஃபஸ்ட் லெவல் அவங்களுக்கு டார்கெட்டு. அதாவது நிறைய பேர் வந்து பிரேக் அவுட்டில் பை பண்ணியிருப்பாங்க, பொசிஷனில் போகிறவங்க பை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. இப்போ பை பண்ணவங்க அவங்களுடைய எஸ்எல்லை எங்கே போட்டிருப்பாங்க, மேபி அந்த லோ லெவல் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பை பண்ணி சஸ்டெண்ட் ஆகிட்டு நீ க்ளோஸ் உள்ளே வந்து ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது சரி, இன்கேஸ் இந்த மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க, ஏன்னா ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெசிஷன்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நம்ம நேற்று டார்கெட் இந்த லெவல் தான் கொடுத்துருந்தது, ப்ரீவியஸ் ஹையாவோ அந்த தூரம் டார்கெட் கொடுத்துருந்தது, அது தூரம் போயிட்டாங்க. போயிட்டு டச் ரீடெஸ்ட்காக வந்துட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லெவல் 42,000. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு மார்னிங் அப்டேட்டில் கொடுத்துட்டு வரேன். ஆனால் லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. நம்ம லைக் பண்ண சொன்னால் கம்மியாகுது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓகேங்களா, ஸோ மேலே ரீடெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ ரீடெஸ்ட் கொடுத்துட்டு சும்மா மேலே ஒரு பேருக்கு மேலே போயிட்டு அகைன் உள்ள ட்ரெண்டுக்கு உள்ளே வந்துட்டாங்கன்னாவே சரி. இந்த ட்ரெண்டில் ப்ளூ கலர் லைன் போட்டுருக்கலைங்க, இந்த லைனுக்கு கீழே இறங்கிட்டாங்கன்னாவே ஆல்ரெடி வீக்னஸ் தெரியுது ப்ரைஸில் அப்படின்னு அர்த்தம். இந்த லோ லெவல் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் சஸ்டெயின் ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் மேலே போயிட்டாங்கன்னா 42,000 ஈஸியாக டச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ 2 லெவல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த லோ லெவலு, இந்த ஹை லெவல் ரெண்டுத்தையும் வந்து ஞாபகம் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. சரி, ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி மாதிரி தான் சேம் ஃபின் நிஃப்டி கூட. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தாங்க, ரீடெஸ்ட்காக கீழே வந்திருக்காங்க, அகைன் அப்பும் கொடுத்தாங்கன்னா பை, இல்லை ட்ரெண்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா லோ ஃபார்மேஷன்னா இங்கேருந்து சேல், இதனுடைய லோ இங்கேருந்து பாருங்கள், இங்கே லோ ஃபார்மேஷன் இது கட் ஆகிட்டு கீழே வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் லெவல். இது மேலே இந்த லெவல் கட் பண்ணவங்க, அது வேலை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோனில் ப்ரைஸ் வருது அப்படின்னா சும்மா இருங்க, எதையும் ட்ரேட் பண்ணாதீங்க. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஃபுல்லாக எங்கேயே இருந்துட்டாங்கன்னா விட்டுருங்க, எதையும் பண்ணாதீங்க. இந்த ஜோன்லேயே வந்து நான் மேலே போகிறோம் கீழே போகிறோம் காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா எதையும் பண்ணாதீங்க, சைலண்ட்டாக விட்டுடுங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இங்கே கூட இந்த ப்ளூ கலர் லைன் இங்கே கூட இன்னொரு டைம் கூட ரீடெஸ்ட்காக வரலாம். ஸோ சைலண்ட்டாக இருங்க. அந்த நமக்கு உள்ளே வரணும், அந்த ப்ளூ லைனுக்கு உள்ளே கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வேலையை பார்க்கணும். அதாவது 18,340க்கு பிலோ, 330க்கு பிலோ, 340க்கு பிலோ க்ளோசிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓகே, செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை மேலேயே வந்து சும்மா ரீடெஸ்ட்காக கீழே வராங்க மேலே வராங்க, எதையும் பண்ணாதீங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, மேலே அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 18,460, 18,460க்கு மேலே க்ளோசிங் வச்சாங்க மட்டும்தான் பையிங்கான வியூ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் நான் சொல்லுறது என்னென்னா இமிடியேட் மேக்கிங் நாட் மணி, அதுக்கு வரவும் வராதிங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ண மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.